வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜம்ரி வினோத் காளிமுத்து கைது. சர்ச்சைக்குரிய சமய போதகரும் இந்து மதத்தை தொடர்ந்து இழிவுபடுத்தி வரும் நபருமான ஜம்ரி வினோத் காளிமுத்து இன்று மாலையில் கைது செய்யப்பட்டார். கோலாலம்பூர் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் வீற்றிருக்கும் தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவில் நில விவகாரம் சர்ச்சை தொடர்பில் தனது முகநூலில் வெறுப்புணர்ச்சியை தூண்டும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டதற்காக ஜம்ரி வினோத் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜம்ரி வினோத் கைது செய்யப்பட்டதை போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசருடின் ஹுசைன் உறுதிப்படுத்தியுள்ளார். பர்லிஸில் கைது செய்யப்பட்டுள்ள ஜம்ரி வினோத் படாங்பசார் மாவட்ட போலீஸ் நிலையத்தில் தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். விசாரணைக்கு ஏதுவாக அவர் நாளை பர்லிஸ் காங்கார் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு தடுப்பு காவல் அனுமதி பெறப்படும் என்று ஐஜிபி தெரிவித்தார். நில சர்ச்சை தொடர்பில் மடானி பள்ளிவாசல் நிர்மாணிப்பதற்கு கோவில் நிலத்தை வழிவிடும் வகையில் இடமாற்றத்திற்கு அனைத்து தரப்பினரும் சுமூகமாக தீர்வு கண்டுள்ள வேளையில் எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவதைப் போல் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை அந்த சமய போதகர் தனது முகநூலில் வெளியிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கோலாலம்பூர் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் வீற்றிருக்கும் தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவில் நில சர்ச்சையை தீர்ப்பதற்கு ஜாக்கல் ட்ரேடிங் சுனியான்பர்ஹாட் நிறுவனம் இவ்விவகாரத்தை நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லாதது ஏன் என்பதற்கு கூட்டரசு பிரதேசத்திற்கு பொறுப்பேற்றுள்ள பிரதமர் துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜலேஹா முஸ்தபா இன்று விளக்கம் அளித்துள்ளார். இந்த நில சர்ச்சையை தீர்ப்பதற்கு இவ்விவகாரம் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்குமானால் அதற்கு தீர்வு காண்பதற்கு பல ஆண்டுகள் ஆகலாம். இந்நிலையில் கோவில் வீட்டிற்கும் ஜாக்கல் நிறுவனத்திற்கு சொந்தமான நிலத்தில் மடானி பள்ளிவாசலை வெகு சீக்கிரமாக கட்டும் முயற்சியில் சுணக்கம் ஏற்படும் என்பதால் இவ்விவகாரம் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்படவில்லை என்று அமைச்சர் டாக்டர் ஜலேஹா தெளிவுபடுத்தினார். இந்த விவகாரம் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்குமானால் நிச்சயம் மடானி பள்ளிவாசலை இப்போதைக்கு கட்ட முடியாது என்று அவர் குறிப்பிட்டார். அமைச்சர் டாக்டர் ஜலேஹாவின் ஆலோசனையின் பேரிலேயே இந்த விவகாரத்தை தாங்கள் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லவில்லை என்று ஆலய நிலத்தை விலைக்கு வாங்கிய ஜாக்கல் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் டத்தோஸ்ரீ முகமது ஃபரோஸ் முகமது ஜாக்கல் கூறியிருப்பது தொடர்பில் விளக்கம் அளிக்கையில் அமைச்சர் மேற்கண்டவாறு கூறினார். அதேவேளையில் இந்த விவகாரத்தை நல்லிணக்க முறையில் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் என்று தாங்கள் கொண்டிருந்த அணுகுமுறையும் நீதிமன்றத்திற்கு செல்ல வழிவிடவில்லை என்று ஃபரோஸ் முகமது விளக்கம் அளித்திருந்தார். அடுத்த வாரம் கொண்டாடப்படவிருக்கும் ஹரிராயா பெருநாளை முன்னிட்டு நாளை வெள்ளிக்கிழமை முதல் நாட்டில் உள்ள பிரதான நெடுஞ்சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று பின்னிரவு 12:01 மணி முதல் சனிக்கிழமை முன்னிரவு 11:59 மணி வரை 2 தினங்களுக்கு நெடுஞ்சாலைகளில் டோல் கட்டணம் 50 விழுக்காடு தள்ளுபடி செய்யப்படுகிறது. இந்த டோல் கட்டண சலுகையை பயன்படுத்தி வாகனமோட்டிகள் பலர் இன்று பின்னிரவு முதல் தங்கள் கிராமங்களுக்கு திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 2018ஆம் ஆண்டு பிலிப்பீன்ஸ் நாட்டில் பிரபல வர்த்தகர் கொலை செய்யப்பட்டது தொடர்பில் கடந்த 7 ஆண்டு காலமாக தேடப்பட்டு வந்த முக்கிய சந்தேக பேர் வழி பட்டாலிஞ்சியாவில் கைது செய்யப்பட்டுள்ளார். டொமினிக் சித்தின் என்ற அந்த பிலிப்பீன்ஸ் வர்த்தகர் கொலையில் சம்பந்தப்பட்ட சந்தேக பேர் வழி மூளையாக இருந்து செயல்பட்டு வந்ததாக நம்பப்படுகிறது. அந்த நபர் கடந்த 7 ஆண்டு காலமாக தலைமறைவாக இருந்து வந்துள்ளார். கொலை செய்யப்பட்ட டொமினிக் சித்தின் சகோதரர் என்று நம்பப்படும் ஆலன் டேனிஸ் லிம் சித்தின் என்ற அந்த நபர் கடந்த மார்ச் 22ஆம் தேதி பட்டாலிஞ்சியாவில் உள்ள கோப்ரா ரக்பி கிளப்பில் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்யப்படுவதற்கு முன்பு மலேசியாவில் அவர் எவ்வளவு காலமாக தங்கியிருந்தார் என்பது உறுதியாக தெரியவில்லை. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் 8 மாநிலங்களில் மக்களுடன் இணைந்து ஹரிராயா பெருநாளை கொண்டாடும் கலாச்சாரத்தை இந்த ஆண்டும் தொடரவிருக்கிறார். வரும் ஏப்ரல் 5ஆம் தேதி தேசிய அளவிலான ஹரிராயா கொண்டாட்ட நிகழ்வு மலாக்காவில் நடைபெறும். இந்நிகழ்வில் பிரதமர் கலந்து சிறப்பிப்பார் என்று பிரதமரின் முதிர்நிலை ஊடக செயலாளர் துங்கு நஸ்ரோல் அபைடா தெரிவித்துள்ளார். ஆங்கில எழுத்தான ஜியை தவறாக எழுதிவிட்டார் என்பதற்காக 6 வயது மாணவியின் காதை திருகிய குற்றத்திற்காக வாளர்பள்ளி முதல்வருக்கு அம்பாங் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று 2000 ரிங்கிட் அபராதம் விதித்தது. 61 வயதுடைய அந்த பாலர்பள்ளி முதல்வர் அபராத தொகையை செலுத்த தவறினால் இன்று மார்ச் 27ஆம் தேதி முதல் 20 நாட்கள் சிறை தண்டனை விதிப்பதாக செஷன்ஸ் நீதிபதி நூருல் இஸ்வான் அஹ்மத் ஜுபேர் உத்தரவிட்டார். கடந்த மார்ச் 6ஆம் தேதி காலை 11:30க்கு அம்பாங் தமான் சம்பாக்காவில் உள்ள பாலர்பள்ளியில் அந்த பெண் முதல்வர் இந்த குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது.
நோன்பு நேரத்தில் முஸ்லிம்களுக்கு உணவு விற்பனை செய்த குற்றத்திற்காக மாது ஒருவருக்கு தெலங்கானா சத்யு ஷரியா நீதிமன்றம் 5 நாள் சிறை தண்டனை விதித்தது. அத்துடன் 2000 ரிங்கிட் அபராதம் விதித்தது. 38 வயதுடைய அந்த மாது கடந்த திங்கட்கிழமை நீதிபதி மாட்ரோபி பூசு முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டதாக தெலங்கானா மாநில ஷரியா தலைமை அதிகாரி ஐஜி சைடி அப்துல் அசீஸ் தெரிவித்தார். நோன்பு நேரத்தில் முஸ்லிம்களுக்கு உணவு விநியோக தடை விதிக்கப்பட்ட நிலையில் அந்த மாது அக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அம்னோ வட்டாரத்தில் மிக சர்ச்சைக்குரிய அரசியல்வாதியாக விளங்கிய ஸ்லாங்கூர் சொங்கெபசார் அம்னோ தொடர்பு குழு தலைவர் ஜமால் யூனூஸ் உடல் நலிவடைந்து மிக மோசமான நிலையில் அம்பாங்கில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கடந்த சனிக்கிழமை அந்த தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட ஜமால் யூனூஸ் மூளையில் பரவிய புற்றுநோயினால் உயிருக்கு போராடி வருகிறார். நுரையீரலில் ஏற்பட்ட புற்றுநோய் 4ஆம் கட்டத்தில் இருந்த வேளையில் தற்போது மூளை வரை பரவியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது 15 வயது வளர்ப்பு மகளின் நிர்வாண படங்கள் மற்றும் ஆபாச வீடியோ படங்களை வைத்திருந்த குற்றத்திற்காக இதற்கு முன்பு வெறும் 6000 ரிங்கிட் அபராதம் மட்டுமே விதிக்கப்பட்ட தந்தை ஒருவருக்கு மூவார் உயர்நீதிமன்றம் இன்று 6 மாத சிறை தண்டனை விதித்தது. கடந்த மார்ச் 19ஆம் தேதி 56 வயது நபருக்கு 6000 ரிங்கிட் அபராத தொகையை விதித்த மூவார் செஷன்ஸ் நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து ப்ராசிக்யூஷன் தரப்பு உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. அந்த நபருக்கு விதிக்கப்பட்ட அபராத தொகை குற்றத்தன்மையின் கடுமைக்கு ஏற்ப இல்லை என்று ப்ராசிக்யூஷன் தரப்பு தனது மேல்முறையீட்டில் வாதிட்டது. ப்ராசிக்யூஷன் தரப்பில் இந்த மேல்முறையீட்டை செவிமடுத்த உயர்நீதிமன்ற நீதிபதி மியார் ஹஷிமி அப்துல் ஹமீத் அந்நபருக்கு விதிக்கப்பட்ட 6000 ரிங்கிட் அபராத தொகையை திருப்பிக் கொடுக்குமாறு உத்தரவிட்டார். அதேவேளையில் அபராதத்திற்கு பதிலாக 6 மாத சிறை தண்டனையை விதித்தார். 4 ஆண்டுகளுக்கு முன்பு போர்வையை பயன்படுத்தி தனது மனைவியை மூச்சடைக்கச் செய்து கொலை செய்த குற்றத்திற்காக குத்தகையாளர் ஒருவருக்கு கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் இன்று 30 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது. 51 வயது சுவாச்சின் ஹோ என்ற அந்த குத்தகையாளர் தனது தற்காப்பு வாதத்தில் நியாயமான சந்தேகங்களை எழுப்ப தவறியதை தொடர்ந்து அவருக்கு சிறை தண்டனை விதிப்பதாக நீதிபதி கே முனியாண்டி தமது தீர்ப்பில் தெரிவித்தார். அந்த நபர் பிடிபட்ட தினமான 2021ஆம் ஆண்டு மே 11ஆம் தேதி முதல் தண்டனை அமலுக்கு வருவதாக நீதிபதி முனியாண்டி உத்தரவிட்டார். கடந்த மே 9ஆம் தேதி அதிகாலை 2:30 மணியளவில் கோலாலம்பூர் ஸ்தாபா ஜலான்கந்திங் கிளாங்கில் உள்ள ஒரு கொண்டோமினியம் வீட்டில் 45 வயதுடைய லவ் பி ஹோங் என்ற தனது மனைவியை கொலை செய்ததாக அந்த குத்தகையாளர் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் குற்றச்சாட்டப்பட்டார். 40க்கும் மேற்பட்ட தங்க ஆபரணங்கள் காணாமல் போனது தொடர்பில் லெபனானை தளமாக கொண்ட குளோபல் ராயல்டி ட்ரேடிங் தங்க ஆபரண நிறுவனம் தனக்கு எதிராக தொடுத்துள்ள வழக்கில் அரசாங்கத்தையும் போலீசாரையும் 3ஆம் தரப்பினராக கொண்டு வருவதில் டத்தின் ஸ்ரீ ரோஸ்மா மன்சூர் இன்று வெற்றி பெற்றுள்ளார். சம்பந்தப்பட்ட தங்க ஆபரண நிறுவனத்திற்கும் தமக்கும் இடையிலான வழக்காக இது இருந்தாலும் இதில் 3வது தரப்பினராக மலேசிய அரசாங்கத்தையும் போலீசாரையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ரோஸ்மாவின் விண்ணப்பத்திற்கு புத்ராஜயா அப்பீல் நீதிமன்றம் அனுமதி அளித்தது. தங்களிடமிருந்து போலீசார் பறிமுதல் செய்த நகைகள் காணாமல் போனதற்கு தாம் ஒருவர் மட்டுமே பொறுப்பேற்க இயலாது என்றும் இதில் போலீசாருக்கும் அரசாங்கத்திற்கும் கூட்டு கடப்பாடு உண்டு என்றும் ரோஸ்மா மன்சூர் செய்து கொண்ட மேல்முறையீட்டை அப்பீல் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. அதேவேளையில் ரோஸ்மாவின் விண்ணப்பத்தை தள்ளுபடி செய்த கோலாலம்பூர் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பையும் ரத்து செய்வதாக 3 அடங்கிய நீதிபதிகள் குழுவிற்கு தலைமையேற்ற அப்பீல் நீதிபதி டத்தோ பி ரவீந்திரன் தனது தீர்ப்பில் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.